ஓம் சர்க்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். அதாவது நாளைக்கு கொஞ்சம் கூடுதல் விசேஷமான ஒரு காலம் தான் அது. வைருதி பூசம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான காலம் இது. இது என்ன ரொம்ப விஷயம் அப்படின்ட்டு பார்த்துட்டா முதல்ல நம்ம தர்ப்பணம் தானே எடுத்துக்குவோம். வைருதின்றதே ஒரு ஷண்ணாவதியோட ஒரு முக்கியமான நாள் அது இல்லையா? வைருதி அந்த நாளில் பண்ணக்கூடிய நம்ம தர்ப்பணத்தோட பலன்கள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது பண்றவங்க எல்லாருமே எந்த விதமான குற்ற செயல்கள்ல எப்பொழுதுமே ஈடுபட முடியாத ஒரு அற்புதமான பித்திருக்களோட ஆசி கிடைச்சிரும் அவங்களுக்கு இல்லையா? நம்ம எல்லாருமே அப்படித்தானே, குற்றத்தால தானே பாவத்தால வேதனை. ஸோ அப்போ அடிப்படை நம்ம வேதனை தீரணும்ன்ட்டு பெரும்பாலும் எல்லாருமே நம்ம நினைக்கிறோம். ஆண்டவன் கிட்ட போறோம், குருநாதர் கிட்ட வரோம், ஜோதிடத்துக்கிட்ட போறோம். எப்படியாவது பிரச்சனைக்கு எஸ்கேப் ஆயிடணும், பிரச்சனை வந்துடுச்சு, பிரச்சனை தப்பிக்கணும். பட் ஆனால் பிரச்சனையோட அடிப்படை வேறு என்னன்னு பார்த்தாச்சுன்னா கர்மா. அது எப்படின்னா ஏதேனும் ஒரு வகையில் ஆணவம், கோபம், காமம், அதன் அடிப்படையில் நாம் அந்த செஞ்ச செயலோட விளைவுகள் துன்பமாக அனுபவிக்கிறோன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். குறிப்பாக நம்ம அடியார்கள் நல்லாவே இது தெரியும். ஆனால் மோஸ்ட்லி நம்ம அடியார்கள் பெரும்பாலும் என்னை எஸ்கேப் பண்ணுன்ட்டு வேண்டவே மாட்டாங்க. இதை ஏற்று அனுபவிக்கிற பக்குவத்தை கொடு ஆண்டவனே குருநாதா அப்படிதான் வேண்டும் வச்சுங்களேன். புதுசாக கேட்குறவங்களும் அப்படிதான் பிரார்த்தனை பண்ணுறது உத்தமமாக இருக்கும். சரி, இந்த மாதிரி வரக்கூடிய இந்த வைருதி காலத்தில் இந்த தர்ப்பணம் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் எந்த விதத்திலேயே குற்ற செயல்கள், பாவ கர்மாக்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேருதவியாக இருக்கக்கூடிய ஒரு தர்ப்பண நாட்களில் வைருதி ஒன்று. சரி, ஓகே. இந்த வைருதி பூசம் அப்படின்ட்டு வரக்கூடிய இந்த நாட்கள்ல அதுலயும் குறிப்பா காலையில ஒரு 8 மணி வரைக்கும் துதியை இருக்கும். திதி வயசு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா திருதியை இருக்கும். வாத்தியார் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நாளைக்கு எது பண்ணாலும் 2 மடங்குல பண்ண சொல்றாரு. குறிப்பா ஒரு 2 முழம் பூ வாங்கி சுவாமி கொடுக்கறது, ஏதேன்னு கொடுத்தா ஒரு 2 மடங்குலயே பண்ண சொல்றாரு. தானங்கள் பண்ணாலும் 2 மடங்குல. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கு முயற்சி பண்ண சொல்றாரு. அதுலயும் குறிப்பா நாளைக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரே மூலவருக்கு 2 விமானங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள்ல நம்ம அந்த கோயில்கள்ல இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்ல தர்ப்பணம் கொடுக்கறது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில முன்னோர்கள், அதாவது நம்ம முன்னோர்கள் யாராவது ரொம்ப கடுத்த பாவ வினைகள் செஞ்சுட்டு அவஸ்தைப்பட்டு இருக்காங்க, மேல அந்த சாயா சரீர பிணின்ட்டு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா அது பிணி தான். அது ஒரு வேதனையில அப்படி முன்னோர்கள் யாராவது மாட்டின்னு இருக்காங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க எல்லாருமே நல்லபடியா அடுத்த நிலைக்கு அந்த சாயா சரீர பிணியில இருந்து விடுபட்டு அடுத்த ஒரு உத்தமமான நிலைக்கு முன்னேறுவதற்கு நாளைக்கு பண்ணக்கூடிய தர்ப்பணம் பெரிய பேருதவியா இருக்குது. அது குறிப்பா அந்த 2 விமானம் பார்த்தாச்சுன்னா அந்த திருச்சி நெடுங்கலம் அது ஒண்ணு. ஸோ அதுக்கப்புறம் வேற எங்க இருக்குன்னு நீங்க பாத்துங்க. அப்படி இல்லைன்னா எல்லாருமே திருச்சிக்கு போக முடியாது, என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா இந்த ரெட்ட பிள்ளையார், 2 தட்சிணாமூர்த்தி, 2 சண்டிகேஸ்வரர்கள், இப்படி ஒரு சில ஆலயங்கள்ல இருப்பாங்க. ஒற்றியூர்ல கூட 2 சண்டிகேஸ்வரர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆலயங்கள்ல கூட நாம அந்த தீர்த்தத்தை கொண்டு அந்த ஆலயங்கள்லயே ஒரு ஓரத்துல மெயின்ல எப்பயுமே தர்ப்பணம் பண்ணக்கூடாது, குளத்தங்கரையில பண்ணலாம். அந்த மாதிரி தர்ப்பணம் பண்றதுனாலையும் ஓரளவுக்கு இந்த முன்னோர்கள் அந்த சாயா சரீர பிணியில இருந்து விடுபடுறாங்க. இது எப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த வைருதி பூசம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நாள். குறிப்பா கூடுதலா திருதியை 2மே சேர்ந்திருக்கு. துதியை காலையில 8 மணி வரைக்கும் இருக்கும் திருக்கணிதப்படி. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு திருதியை வந்துடும். ஸோ அதனால நாளைக்கு இந்த கோ பூஜை பண்றது கூட ரொம்ப உத்தமம். அதுலயும் 2 பசுமாடு, 2 கண்ணுக்குட்டி, அவங்களுக்கு கோ பூஜை பண்றது உத்தமம் அப்படின்னு சொல்லுவார் வாத்தியார். ஸோ 2 மடங்குல பார்த்துங்களேன் நாளைக்கு. தென் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணாதி பூஜைகள் அண்டு நித்திய பூஜைகள், கோயில் பூஜைகள் எது பண்ணாலும் அங்கன்யாசம் கரண்யாசம்ட்டு ஒன்று இருக்கு. ரொம்ப எளிமையானது. வாத்தியார் பழைய புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் அதை சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்க பண்ணிட்டு இந்த பூஜைகள்லாம் பண்றது உத்தமமா இருக்கும்ன்றாரு. நிறைய பலன்கள் கிடைக்கும்ன்றாரு. அப்படி இதெல்லாம் தெரியாது எப்ப அப்படின்னா அப்பர் சுவாமிகளோட அங்க மாலை
அப்படின்ற ஒரு தேவாரம் உண்டு. அதை ஒரு 12 வாட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க தர்ப்பணம் பண்றது, தென் பூஜைகள் பண்றதெல்லாம் ரொம்ப உத்தமமா இருக்கும் அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டோம்னா இதோட பலன்கள் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். குறிப்பா நம்ம முன்னோர்களுக்கு அடிக்கடிக்கு வந்து ஞாபகப்படுத்துறது, அடியே ஞாபகப்படுத்துறதுதான் நினைச்சிடாதீங்க, வாத்தியார் தான் ஞாபகப்படுத்துறாரு. பிகாஸ் வாத்தியாரோட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இதுலயுமே நீங்க பாத்துட்டீங்கன்னா புத்தகத்துல இருந்து நேரடியாக கூட சுவாமி பேசுறச்சு எல்லாம் நிறைய பேசுறச்சு எல்லாம் சொல்றது இந்த முன்னோர்கள் வழிபாடுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. அதே மாதிரிதான் அகஸ்திய விஜயம் முழுக்க நிறைய அந்த விஷயங்கள் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால ஏன்னா அவங்க மேல ஸ்டேபிள் ஆயிட்டாங்கன்னா, நல்ல நிலையில இருந்தாங்கன்னா, அவங்களோட சந்ததிகளாகிய நாம நிச்சயமா ரொம்ப வேதனைக்குள்ளாகாம இருக்கிறதுக்கு ஒரு பேருதவியா இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் வழக்கமா இந்த சுக்கர பகவான் கத்திரிப்பூ நிற வஸ்திரம் இதெல்லாம் என்ன விஷயம் பார்த்தாச்சுன்னா, இது இன்னொரு விஷயம் உண்டு. சுக்கர பூசம் மாரக சுத்தி, அதாவது வந்து வெள்ளிக்கிழமை பூசம் வந்துடுத்துன்னா மரண யோகமா இருக்கும் ஃபுல்லா. மாரக சுத்தின்றார் வாத்தியார். மாரக சுத்தி மீன்ஸ் என்னன்னா, இந்த தோஷங்கள்லயே கடுமையான தோஷம். அதாவது குறிப்பா நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு ஜோதிடர்கிட்ட மோஸ்ட்லி வந்து 6 month ஒன்ஸ் ஆர் 1 year ஒன்ஸ் வந்து ரியலைஸ் பண்றது உத்தமம் அவங்களோட அந்த அரஸ்கோப்பை. ஸோ அதுல பார்த்துட்டீங்கன்னா இந்த நிறைய தோஷங்கள் இருக்கும். அதுல மெயினா மாரக தோஷம். இது என்னன்னா ஒரு ஆளையே கதையை முடிச்சிடும். ஸோ இந்த மாரக தோஷமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி உடைய ஒரு நாள் எது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது வெள்ளிக்கிழமை கூடிய பூசம் அப்படி சொல்றாரு. ஸோ அதனால அந்த சுக்கர பகவானுக்கு இந்த கத்திரிப்பூ என்ன வஸ்திரங்கள் சாத்துவது, கிரீடம் வைப்பது இதெல்லாம் உத்தமமா இருக்கும். பிளஸ் வந்து சுக்கர பகவான் எங்கெல்லாம் வழிபாடு பண்ணியிருக்காரோ அந்த கோயில்கள் எல்லாம் போய் நீங்க நல்லெண்ணெய் கொண்டு தாமரை திரை கொண்டு தீபம் போடுறது உத்தமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கலாம். பிளஸ் வந்து அது ரெலிவெண்டா தர்மராஜா ரெலிவெண்டா அந்த பிரண்டை அப்படி பார்த்துட்டீங்கன்னா கூட பிரண்டை அல்லது தர்மராஜா ரெலிவெண்டா இருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன, அந்த இஞ்சி, சேப்பக்கிழங்கு, மாதுளை, சம்திங் தேனு, அந்த மாதிரி என்னெல்லாம் ஒரு 10 வகையான பொருட்களை கூட தானம் பண்றதும் ஒரு உத்தமமான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்கும் மேல ஹைலைட் பார்த்துட்டீங்கன்னா இந்த கர்ப்போட்ட உற்சவ பிறை காலம் அப்படின்ற அந்த 2006 அந்த ஜனவரி புக்ல இருக்கு பாருங்களேன். மோஸ்ட்லி அகஸ்திய விஜயம் இந்த பழமை, அதாவது நியூ புக் வாங்குறது உத்தமம் தான். ஆனா அந்த பழமையான புக்குகள் நம்ம பழைய அடியார்கள் கிட்ட இருந்தா மோஸ்ட்லி ஜெராக்ஸாவது எடுத்து எல்லா அடியார்களும் வச்சுக்கிறது ரொம்ப உத்தமமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு விசேஷங்கள் அவ்வளவு விஷயங்கள் வந்து அதுல கொட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதில் அந்த 2006 ஜனவரி புக்கில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த கர்ப்போட்டம்னா என்ன, அது என்ன பண்ணலாம், எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. நிறைய இந்த இன்னைக்கு நிறைய அடியார்கள் வந்து அடியன் கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளே என்னன்னா, இந்த மாதிரி சார் வந்து குழந்தை நிறைய பேருக்கு இல்லையே, இப்போ நிறைய பிரச்சனையா இருக்கே இப்படிலாம் கேட்குறாங்க. தென் நிறைய ஆரோஸ்கோப்பை ரியலைஸ் பண்றச்சே நிறைய புத்திர பாக்கியம் வந்து அடிபட்டு போயிருக்கு. என்ன ரொம்ப வேதனையா இருக்கு, என்ன பண்ண முடியும்? ஆனா அதுக்கு வாத்தியார் ஒரு இது அப்பவே சொல்லியிருக்காரு. அதாவது வந்து வருங்காலத்துல ரொம்ப ரொம்ப உத்தமமான ஆத்மாக்கள்லாம் மேல இருந்து இறங்குறதுக்கு சிரமப்படுறாங்க, விரும்புறதே இல்லை. ஸோ அதனால்தான் அந்த புத்திர பாக்கியம் தடைக்க அது ஒரு காரணமா இருக்குன்ட்டு. ஸோ அதனால்தான் நம்ம நிறைய தர்ப்பணாதி பூஜைகள்லாம் பண்றதுனால அந்த முன்னோர்கள்லாம் மனம் இறங்கி ஸோ எல்லாருக்குமே அந்த பாக்கியம், புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய இறை சமுதாய தொண்டாவும் இருக்கும். ஸோ இது எதுக்கு இங்க நம்ம மிங்கிள் பண்றோம்னா, இந்த கர்ப்போட்டம் வந்து இது ரெலிவெண்டா புத்திர பாக்கியத்துக்கும் இருக்கக்கூடிய சந்ததிகள் நல்ல முறையில செழிப்பா செழுமையா இருப்பதற்கும் ஒரு பேருதவியா இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலங்கள் தான் அந்த கர்ப்போட்டம் வருஷம். ஆல்மோஸ்ட் அது ஒரு 2 weeks இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப விசேஷம். என்னென்னலாம் பண்ணலாம், நித்துவ மகரிஷி நிறைய பேர் வருவாங்க, அதுல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுல டீட்டெயில்ஸ் இருக்கும். ஏன்னா அது சொல்லியாச்சுன்னா ரொம்ப பிரீஃபா இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. அதுல ஏதாவது ஹைலைட் மட்டும் பண்றோம் குருநாதரோட அருளால. என்ன ஹைலைட் பண்ணனா, நிச்சயமா அந்த அசைவ உணவுகள் யாரேனும் சாப்பிட்றதா இருக்கிறீங்க அப்படின்னா குறிப்பா எப்பொழுதுமே அதை சாப்பிடவே கூடாது. பெரும்பாலும் நிச்சயமா பண்ணக்கூடாது. அது எந்த இனம் எந்த குலம் யாரா இருந்தாலும் சரிதான், அது மிகப்பெரிய ஒரு அபத்தம் அது. பட் வேற வழி இல்லை, சம்திங் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு,
என் லைஃப்ல அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் இந்த கர்ப்போட்ட பிறை காலத்திலயாவது நிச்சயமா அந்த மாதிரி அசைவ உணவுகளை கைகூப்பி தொழுத்துருங்க. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். அதாவது நீங்க உங்களுக்கு யாராவது என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் இதை கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா கூட நீங்க கையெடுத்து கும்பிட்டு வேண்டாண்டு மறுத்துட்டீங்கன்னா எல்லா உயிரும் தொழும். வள்ளுவர் சொல்லறங்க, அடியன் சொல்லுது. அப்போ பார்த்துங்க, அட்லீஸ்ட் இந்த 15 days ஆகுது அதை முயற்சி பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு ரொம்ப விசேஷம். பிளஸ் வாத்தியார் சொன்ன அந்த பூஜைகள் அண்ட் அந்த நியமங்கள் எல்லாம் நீங்க கடைப்பிடிச்சிட்டீங்கோ அப்படின்னா இந்த உயிரணுக்கள் நிச்சயமா வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப அந்த கவுன்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கிறதுன்னு நிறைய டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இயற்கையாவே விருத்தி அடையக்கூடிய ஒரு விசேஷமான காலம் தான் இந்த கர்ப்போட்ட பிறை காலம். ஸோ இதையும் வந்து நீங்க நிச்சயமா வந்து கன்சர்ன் பண்ணி இதெல்லாம் பண்ணணும். நம்ம அடியார்கள் இந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து வீக்கெண்டில் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா டைம் இருக்குன்ட்டு. பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேஸ் வரச்சே அட்லீஸ்ட் அதை அடியேன்னு உங்களுக்கு ஞாபகமாவது படுத்துறோம். எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கோ பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு தான். ஓம்